சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சிறுநீர் கழிப்பதற்காக சாலை ஓரத்தில் லாரியை நிறுத்தியதால் ஓட்டுநரை அழைத்து நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையினர் நோ பார்க்கிங் விதி மீறலுக்காக 2000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இதனால் கொதித்து போன ஓட்டுநர் முத்துக்குமார் செய்தியாளர்களை வரவழைத்து காவல்துறையினருக்கு எதிராக சாபம் விட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அங்கிருந்து சென்னையிலிருந்து 1 மணிலேருந்து நான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சார். தூங்கவே இல்லை சார். இப்போதான் சார் சாப்பிட கூட மனசு வராமல் வச்சுட்டு வந்தேன் சார். சாப்பிட கூட வச்சுட்டு வந்தேன். சாப்பிட முடியல சார். 2000 நாங்கள் தான் சார் பயன் கட்டணும். வண்டிக்கு அங்கேருந்து வர்றதுக்கே படி நாங்கள் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு வர்றோம். அந்த 2000 எங்கே கொடுத்துட்டு போயிட்டு நோ என்ட்ரி பார்க்கிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க சார். வேறு ஏதாவது கேஸ் போட்டிருந்தா கூட ஓனர் என்னை கேட்க மாட்டாங்க. நோ என்ட்ரியில் போட்டு கொடுத்துருக்காங்க. யூரின் போனதுக்கு என்ன சார், நான் ஏன்னா டிரைவர் வயிற்றில் எடுத்தால் நாங்கள் எங்கே சார் போகிறது? என்னுடைய சாபம் மட்டும் உங்களை சும்மாவே விடாது சார். ஒரு டிரைவருடைய சாபம் உங்களை சும்மா விடாது. ஒரு 2000 கேஸ் போடுறீங்க ஒன்றுக்கு இருந்ததுக்கு. நீங்கன்னா என்ன சார், நீங்கன்னா மக்களுக்கு வினிக்கிறீங்க, மக்களுக்காக இருக்காங்க சார். நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன் சார். அன்னூர் போகிறேன் சார். சென்னையிலேருந்து லோடு ஏற்றின்னு வரேன் சார். இப்போ சேலத்தில் வழியாக வர்றேன் சார். சேலத்துலேருந்து பைபாஸில் ஏறி ஓரம் கட்டுறேன் சார். பிரிட்ஜ் மேலே ஏறி ஓரம் கட்டுறேன். டிப்பர் வண்டி எல்லாம் நின்றுட்டு இருக்குங்க சார். அவங்க பின்னால் ஓரம் கட்டுறேன். என்னால் வயிற்று வலி தாங்க முடியாமல் யூரின் போகிறதாண்டி ஓரம் கட்டுறேன் சார். ஓரம் கட்டி யூரின் போய்கிட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் ஜீப்பு வந்துட்டாங்க சார். வந்தாங்க. என்ன பண்றேன்னு கேட்டாங்க. யூரின் போயிட்டு சார், நான் வந்துடுறேன் சார், வண்டி எடுத்துறேன் சார். வண்டி எடுயாங்க நிப்பாட்டுக்கணும், யூரின் போக நிப்பாட்டுதான் சார். இன்ட்ரி போட்டு யாரா வண்டி எடுனாங்க சார். இன்ட்ரி போடல சார், நான் வண்டி எடுத்துருவேன் சார், என்கிட்ட காசு இல்லை, இன்ட்ரி போடல, நான் வண்டி எடுத்துருவேன் சார்னு சொன்னேன் சார். நீ இன்ட்ரி போடலன்னா நான் 2000 கேஸ் போட்டுருவேன்னு சொன்னாங்க சார். 2000 கேஸ் போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க சார். 2000 கேஸ் போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க சார். நீ வண்டியை ஓரம் கட்டிட்டு நீ ஏன் எங்களுக்கு சுதந்திரம் இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் சார். வண்டியை பாத்ரூம் யூரின் போறதுக்கு நிப்பாட்டலன்னு கேட்டு ஒரு வார்த்தை தான் சார் கேட்டேன். அதுக்கு தான் உனக்கு நான் 2000 கேஸ் போடுறேன்னு சொல்லி 2000 கேஸ் போட்டு விட்டாங்க சார். நாங்கெல்லாம் டிரைவர் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறோம். கிளீனர் கூட இல்லை சார் வண்டியில. தனியா வரோம் 500 கிலோமீட்டரு. எங்கனையுமே நாங்கள் ஓரம் கட்டி எங்க சுதந்திரமா வண்டியை ஓரம் கட்ட முடியாது. இந்த ஹைவே ஹைவேல என்ன ஓரம் கட்டினா யாராவது வந்து பின்னால ஏதாவது இடிச்சு ஆக்சிடென்ட்டுக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அகலமான இடத்துல ஓரம் கட்டி இடியா இருக்கிற இடத்துல தான் சார் ஓரம் கட்டுறோம். யாருக்காவது இடைஞ்சலா இருந்தா பரவாயில்ல. யாருக்கு இடைஞ்சலாம் நிப்பாட்டினா என்ன மாதிரி டிரைவர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது சார். அதுக்கு இந்த காவல்துறை என்ன கண்டிக்கணும் சார். இஷ்டத்துக்கு கேஸ் போடுறாங்க சார். இஷ்டத்துக்கு ஆன்லைன் கேஸ் இஷ்டத்துக்கு போடுறாங்க. இந்த வண்டியில ஏற்கனவே 7000 மேல கேஸ் இருக்குங்க சார். எதுக்கு போடுறாங்க ஏன் போடுறாங்கன்னே தெரிய மாட்டேது. ஆன்லைன்ல கேஸை போட்டு விட்டு அவங்க ஓட்டு விட்டுறாங்க சார். கடைசியில பார்த்தா ஓனர் கிட்ட நாங்க தான் பேச்சு வாங்குறோம். இப்ப இந்த 2000 ரூபாய் எனக்கு கொடுக்குற 3000 படியில நான் 2000 ரூபாய் போயிடுச்சுன்னா நான் என்ன சார், எங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை ஊட்டி எல்லாம் இருக்காங்க சார். எல்லாத்தையும் பார்க்கணும்ல சார். என்ன மாதிரி யாரும் எந்த டிரைவர் பாதிக்கப்படக்கூடாதுங்க சார். அப்பட்டமான சில விதி மீறல்களை கண்டு கொள்ளாமலும் மனிதாபிமானத்துடன் கடந்து செல்ல வேண்டியதில் கடுமை காட்டுவதும் தான் காவல்துறை மீதான விமர்சனங்களுக்கு காரணமாக அமைகிறது. என்னுடைய சாபம் மட்டும் உங்களை சும்மாவே விடாது சார். ஒரு டிரைவருடைய சாபம் உங்களை சும்மா விடாது.